ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இயேசப்பா நம்ம ஒவ்வொருவருக்கும் தருகிறதான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 14வது வசனம். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஆமீன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தால் இயேசப்பா உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். பாருங்க, சமாதானத்தை என்ன செய்யணுமானாம்? தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டுமாம். இன்றைக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையில் எதெல்லாமோ நாம் தேடுகிறோம். தேடி போய் அதை தொடர்ந்து பிடித்து கொண்டு இன்றைக்கு பாவ படுகொலில் விழுகிறவர்கள் அநேகர். ஆமீன். ஆனால் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நம் வாழ்க்கையில் எது எது சமாதானத்தை தருகிறதோ அந்த காரியத்தை நாம் தேடுவோம் என்றால் நம் வாழ்க்கையிலே நாம் சமாதானத்தோடு வாழ முடியும். ஆமீன். இன்றைக்கும் தீமையை விட்டு விலகி நாம் நன்மை செய்வோம் என்றால் நம் வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும். ஆமீன். தீமையான காரியங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் வெறுத்து அவைகளை விட்டு விலகி எது தீமையோ அதெல்லாம் விட்டு விலகி நாம் நன்மை செய்வோம் என்றால் நம் வாழ்க்கையிலே சமாதானம் நமக்கு கிடைக்கும். சமாதானத்தை கொடுக்கிறவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவருக்கு பேர் சமாதான காரணர். அவர் சொல்லியிருக்கிறார் வேதத்தில், நான் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் கொடுப்பதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசப்பா வாக்கு கொடுக்குறாங்க. அந்த சமாதானம் நமக்கிடத்திலே தங்குவதற்கு நம்மிடத்திலே அதற்கான தகுதி காணப்பட வேண்டும். சமாதானத்தின் பாத்திரம் அங்கே இருந்தாதான் அந்த சமாதானம் என்ன செய்யும்? அங்கு இருக்கும், அங்கு நிலைக்கும். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இதே நீங்கள் இந்த வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, கர்த்தர் வேதத்தில் நம்ம சொல்லியிருக்கிறார் பாருங்க, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ணுவாராம். அதே நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்வோம் என்றால் நம் சமாதானத்தோடு இருப்போம். ஆகவே இந்த வேளையிலும் சமாதானத்திற்குரிய காரியங்கள் எது ஏதோ அதை நாம் என்ன செய்யணும்? நாம் தேடி அதை தொடர்ந்து கொள்ள வேண்டும். நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வீடுகளில் குடும்பத்தில் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 பேருக்கு, நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்துல போய் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதபடி அந்த சண்டையை மறுபடியும் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறவர்களாய் நாம் இல்லாதபடி அதை நாம் அமர்த்துறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்க என்றால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்களாம். அப்போ நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வீடுகளிலே நாம் ஒரு சமாதானம் பண்ணுகிற பெண்களாய் ஸ்திரீகளாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ அந்த சமாதானத்தின் காரணர், அந்த சமாதானத்தின் பாத்திரம் நம்மிடத்திலே தங்கி இருக்கும். அதே கலாத்தியர் 5:22 சமாதானம் என்பது ஆவியின் கனிகளில் ஒன்று. இன்றைக்கு ஆவியின் கனிகள் நம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அன்பு, சந்தோஷம், நெடிய பொறுமை, சமாதானம், அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த ஆவியின் கனிகள் ஆகிய சமாதானம் நம்மிடத்தில் இருக்கும் என்றால் ஆவியின் வரங்கள் நம்மிடத்தில் செயல்படும். ஆகவே இந்த வேளையிலும் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டு நம் வாழ்க்கையிலே சமாதானத்தை நாம் தேடி தொடர்ந்து கொள்வோம். இன்றைக்கு நாம் எதெல்லாமோ நமக்கு சமாதானத்தை தந்துடுமா என்று சொல்லி போயிடும். ஒரு ஃபோன் எடுத்து ஒருத்தங்கிட்ட பேசிட்டா அவங்க பேசுகிற வார்த்தை நமக்கு சமாதானத்தை தந்துடாதா? இல்லை நமக்கு ஏதாவது ஒரு தகவல் அனுப்பியிருந்தா அதை கேட்கும்போது நமக்கு சமாதானம் வந்துடாதா என்று சொல்லி இன்றைக்கு காலையில் எழும்பி மொபைல் ஃபோன் முன்னே நிற்கிறவங்க இன்றைக்கு அநேகர். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு சமாதானத்தை தருவது அவருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகம் தான் நமக்கு சமாதானத்தை தரும். வேதத்தின் மூலமாக அவரை தேடும்போது, ஜெபத்தில் அவரை தேடும்போது சமாதானத்தின் காரணர் நமக்குள்ளே தங்கி நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆகவே இன்றைக்கு சமாதானம் இல்லாதபடி அலைகிறீங்களா? நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சமாதானத்தை தேடுங்க, அதை தொடர்ந்து கொள்ளுங்க. தீமையான காரியங்களை தேடி அதை தொடர்ந்து கொண்டு அதனால் வருகிற பாதிப்புகளும், அதனால் வருகிற இழப்புகளும், அதனால் வருகிற பலவீனங்களும், சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலும் காணப்படாதபடி கர்த்தரை தேடி நீங்கள் எல்லா விதத்திலும் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. எது உங்களுக்கு சமாதானத்தை தரும் அந்த காரியத்தை செய்யுங்க. ஒரு இடத்துக்கு போனால் அங்கே உங்களுடைய சமாதானம் கெட்டு போகுதா? அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஒரு இடத்துக்கு போனால் உங்களுக்கு சமாதானம் அதிகமாகுதா? எங்கே சமாதானம் அதிகமாகும்? தேவனுடைய ஆலயத்தில், அவருடைய சமூகத்தில். அப்போ அங்கே போய் உட்கார்ந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆகவே இந்த வேளையில் நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களிலும் எப்படி நாம் வாழ வேண்டியது அது நம்முடைய கையில். நம்ம வாழ்க்கையில் நமக்கு சுற்றி எல்லாம் தான் இருக்கும். ஆனால் நாம் எதை எடுத்துக்கொள்கிறோமோ, நம் வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக வருகிற காரியங்களை நாம் எதை எப்படி கையாளுகிறோமோ அதில் தான் இருக்கு. ஆகவே இந்த வேளையில் இயேசப்பா, நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பா, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. என்னோடு கூட சேர்ந்தப்பா இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானத்தின் காரணராகிய நீர் எல்லா விதத்திலும் சமாதானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசப்பா, நாங்கள் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்யுங்க.
தீமையான காரியங்களை அதை வெறுத்து அவற்றை தள்ளிவிட்டு சமாதானத்தின் காரியங்களை நாங்கள் தொடர்ந்து பிடித்து கொண்டு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. சமாதானத்தின் பாத்திரர் நீர் அந்த இடத்துல இருப்பீர் என்றால் இன்று கூறுகிற அந்த சமாதானம் அந்த பிள்ளைகளை தங்கி தாபரிக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும் சாட்சியாய் நிறுத்தும். இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.